Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video Unit 4 Transition and Inner Transition Elements. அதுல Transition Elements ஓட Electronic Configuration இததான் brief பார்க்க போறோம். So Electronic Configuration அப்படின்னு சொன்னாலே நமக்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு எப்படின்னு அந்த பிரின்சிபல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா easily we can write the electronic configuration. So அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா it is based on certain principles. அது என்ன பிரின்சிபல் பாத்தீங்கன்னா it is Aufbau principle and Hund's rule. இத ரெண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஒரு எலிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, Aufbau principle என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா the electron first fills the 4s orbital before 3d orbitals. 3d orbitals fill ஆகிறதுக்கு முன்னாடி 4s orbitals fill ஆகும்னு சொல்றாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா ground stateல electrons will enter the orbitals in the increasing order of their energy. அததான் Aufbau சொல்றாங்க. அந்த பிரின்சிபல் தான் இங்க இந்த ஃபார்ம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம 3D எலிமெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதுல பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்காண்டியம். அதோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 21. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க எழுதுனீங்கன்னா இட் இஸ் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 all put together 18. 18 வந்து ஆர்கான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம ஜென்ரலா ஃபுல்லா வேணாலும் எழுதலாம் அல்லது ஏஆர் அப்படின்னு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் 18 எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 21ல ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பேசிஸ்ல ஃபில் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இட் ஃபில்ஸ் தி 4s ஆர்பிட்டால்ஸ். ஸோ இங்க 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 1 எலக்ட்ரான் இருக்கும். that will enters into d orbital, right? Okay, இப்போ the electrons of successive elements, இப்போ அதாவது ஸ்காண்டியம் அடுத்தடுத்து வர எலிமெண்ட்ஸ்ல அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிட்டே போகும். எங்கின்னு பாத்தீங்கன்னா 3d ஆர்பிட்டால்ஸ்ல. அப்போ ஒரு certain ஸ்டேஜ்ல அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் ஜிங்க்ல பாத்தீங்கன்னா all the d orbitals will be completely filled. அதாவது ஸ்காண்டியம் அதாவது 21, ஸ்காண்டியம்க்கு அடுத்து வர எலிமெண்ட் பாத்தீங்கன்னா டைட்டேனியம் d2, வெனேடியம் d3, குரோமியம் d4, manganese d5, iron d6, cobalt d7, nickel d8, copper d9, zinc d10. சோ இப்படி வரும்போது 3d10, 4s2. சோ அப்ப கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். சோ இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா let us consider two example. The first one is chromium ion and the second one is copper ion. ஃபர்ஸ்ட் குரோமியம் அயன் பாக்குறதுக்கு முன்னாடி குரோமியம் பார்ப்போம். அதுல இருந்து அதோட அயானிக் ஃபார்ம்ல பார்க்கலாம். சோ குரோமியமோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா இட் இஸ் 24. சோ 24னா நம்ம அதுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? இட் இஸ் 1s2, 2s2, 2p6, 3s2, so 3p6. so all together இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? 4, 10, 18 இருக்கு. 18 எலக்ட்ரான்ஸ். அப்ப இதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ன? ஆர்கான். ஓகே, அப்ப ஆர்கான் ரிமைனிங் நமக்கு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 18ல 24ல 18 போனா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்னா 3d5, 4s1. ஓகே, இப்ப இதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் பாருங்க. சோ ஆர்கான் எழுதிட்டேன். சோ 3d5, 4s1 இதுதான் இதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். So இது குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். Now let us see Cr3 plus குரோமியம் அயானிக் ஃபார்ம்ல பார்ப்போம். அப்ப இங்க 3+ இருக்கு. அப்ப 3+ இருந்தா 3 electron should be removed from the outermost electronic configuration. இதே 2+ இருந்தா 2 எலக்ட்ரான்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்ப 3d5ல 4s1ல அப்ப இதுல இருந்து டோட்டலா நம்ம எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப 4s1ல இருந்து 1 போயிரும். ரிமைனிங் 2 எங்க இருந்து போகும்னு பாத்தீங்கன்னா இந்த டில இருந்து போகும். சோ இப்ப பாருங்க இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் as usual 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. சோ இப்ப sல இருந்து நான் ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டேன் 4sல இருந்து. இங்க d ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப d ல 3 தான் இருக்கும். சோ அத தான் இங்க நான் எழுதி இருக்கேன். that is 3d3. இதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்
இந்த பிரவுன்ல போல்டு லெட்டர்ஸ் ஃபுல்லா 18 எலக்ட்ரான்ஸ் வரும். இட்ஸ் நோபல் கேஸ் வந்து ஆர்கான். ரிமைனிங் இருக்கிற 3d3 as such எழுதியிருக்கேன். So this is the electronic configuration for chromium. Hope you have understood. இப்போ நம்ம will move on to copper ion. Okay. காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? சோ இத வந்து லாஸ்ட்க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட், அதாவது ஜிங்க்கு முன்னாடி இருக்கிறது உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பர் ஜிங்க். ஏன்னா இது வந்து ஒரு அலாய், பிராஸ். இது மாதிரி சிம்பிள் ஹிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராஸ் இஸ் an alloy of copper and zinc. அப்ப டி பிராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பிளாக்ல பிராஸ் இருக்கு, லாஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா எலிமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஜெனரல் கான்ஃபிகரேஷன் சேம். அந்த 18 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்றோம். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. ஃபைன். இப்போ நம்ம 18 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ 11 எலக்ட்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 3d10, 4s1. ஃபைன். இப்போ இதோட நம்ம நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை பார்க்க போறோம். சோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் பாருங்க, இங்க வந்து ஆர்கான் அப்படியே எழுதிட்டேன். சோ 3d10, 4s1. உங்களுக்கு இங்க ஒரு டவுட் வரும், மேம் நீங்க வந்து 4s ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தானே டி ஆர்பிட்டால் சொன்னீங்க, அப்புறம் ஏன் இங்க வந்து 4s1 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டவுட் வரும். சோ நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எழுதும் போது நம்ம டிஃப்ரெண்ட் பீரியட்ஸுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படிங்கிற ஜெனரல் ரூல்ஸ், அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி இந்த 3d10 and 4s1 எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. சோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம இங்க எழுதிட்டோம். சோ இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஆர்கன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 3d10, 4s1. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் காப்பர். We have to write the electronic configuration for copper ion. காப்பர் அயான்னா Cu+. அப்போ ஒரே ஒரு பிளஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். சோ ஒரு எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு பாருங்க, 4sல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம். சோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சோ அதோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் பாத்தீங்கன்னா சேம் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. சோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனதுனால you get 3d10. சோ இதோட ஜெனரல் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க, நீங்களே சொல்லிடலாம். ஈஸியா ஆர்கான் பிராக்கெட்ல எழுதிடுவீங்க. ரிமைனிங் இருக்க இந்த 3d10 இங்க போட்டுருவீங்க. சோ this is the noble gas configuration for copper. சோ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன் இந்த 1 வருது இதெல்லாம் வருதுங்கிறது என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா you would understand better. சோ இப்போ இதோட ரிவ்யூ क्वेश्चंस பாப்போம். சோ 1 மார்க்ல பாசிபிள் क्वेश्चंस பாத்தீங்கன்னா the correct electronic configuration of chromium is. சோ chromium இப்பதான் நான் சொன்னேன். சோ it is 3d5, 4s1. Next, which of the following is the correct electronic configuration of copper? So copper oda electronic configuration is 3d10, 4s1. Next, the general electronic configuration of D block elements can be written. So noble gas போட்டுக்குவோம். Remaining வந்து n-1, D 1 to 10 electrons, ns 1 to 2. ஏன்னா maximum 2 electrons தான், right? Next, the electronic configuration of scandium is. So இப்பதான் நம்ம பார்த்தோம், it is 21. So 21ல the electronic configuration பாத்தீங்கன்னா argon. Remaining 3 electrons வந்து 3d1, 4s2. ரைட்? சோ இதுக்கு ரிலேட்டடான 2 மார்க் क्वेश्चंस பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்ஸ் வேணாலும் அவங்க கொடுப்பாங்க, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுத சொல்லுவாங்க. பட் உங்களோட புக்ல வந்து அந்த பர்టిక్యులர் டாபிக்ல 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். தட் இஸ் ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் அண்ட் காப்பர். சோ அத பத்தி தான் இங்க எக்ஸாம்பிளாவும் பார்த்திருக்கோம். Hope you have understood this video. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.